विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सर्वचैतन्य रूपां ताम् आद्यां विद्यां च धीमहि बुद्धिं ज्ञानः प्रचोदयात् सृष्ट्वाखिलं जगदिदं सदसत्स्वरूपं सत्या स्वया त्रिगुणया परिपाति विश्वं संहृत्य कल्पसमये रमते तथैका तां सर्वविश्वजननीं मनसा स्मरामि। या विद्येत्यभिधीयते श्रुतिपते शक्तिः परा सर्वज्ञा भवभङ्गचित्तिनिपुणा सर्वाशये संस्थिता दुर्ज्ञेया सुदुरात्मविश्वमनुभिर्ध्यानास्पदं प्रापिता प्रत्यक्षा भवती रसा भगवती सिद्धिप्रदा स्यात् सदा सकलगुणगणानां एकपात्रं पवित्रम् अखिल भुवनमातुर्नाट्यवद्यद्विचित्रम् निखिलमलगणानां नासकृत् कामकन्दम् प्रकटय भगवत्या नामयुक्तं पुराणम्। தேவி பாகவதம் 6வது ஸ்கந்தம் 30வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல தாளத்வஜன்ற ராஜா, அந்த ராஜாவுக்கும் பகவான் விஷ்ணுவுக்கும் நடுவில் நடக்கிற சம்பாதம், அந்த இடம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல உன் மனைவி போயிட்டாளே அப்படின்னு நினைச்சிட்டு நீ கஷ்டப்பட்டு கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு பகவான் அவனுக்கு ஆறுதல் சொல்றாரு. ஊருக்கு போயிட்டு அதனால நீ என்ன பண்ணு, வருத்தத்தை விட்டுட்டு போய் சேரு அப்படின்னு சொன்னார். மேல நாரதர் அந்த இந்த கதைய அதாவது தான் எப்படி மாயை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கும் போது தான் எப்படி இதுல மாட்டின் முடிச்சோங்கிறத நாரதர் வியாசருக்கு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அந்த கதை. அதனால மேல நாரதர் கண்டினியூ பண்றதா வருது. நாரத உவாச்ச இத்தியுக்தோ ஹரிணா ராஜா பிரணம்ய கமலாபதி. ஹரிணா பகவான் விஷ்ணுனாலே இத்தியுக்தா ராஜா என்று சொல்லப்பட்ட அந்த அரசன் கமலாபதி பிரணம்ய பகவானை நமஸ்காரம் பண்ணி கிருத்வா ஸ்நான விதியின் சமயக்கு, ஸ்நானம் எப்படி எல்லாம் ஸ்நானம் பண்ணணுமோ அதாவது விதி பிரகாரம் ஸ்நானம் பண்ணி ஜகாம நிஜ மந்திரம் தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்தான், வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அதாவது பேலஸ்க்கு. தத்வா ராஜ்யம் சௌ பௌத்ராய, புத்திரர்கள் தான் அந்த இதுல சண்டையில செத்து போயிட்டாங்க இல்லையா, அதனால மிச்சம் இருக்கிறது அவனுடைய பௌத்திர பிள்ளை வைத்த பிள்ளை இல்லையா. தத்வா ராஜ்யம் ஸ்வ பௌத்ராய பிராபிய நிர்வேதம் அத்புதம். அது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவனுக்கு அந்த இடத்துல என்ன ஏற்பட்டது? அத்புதம், மிக உயர்ந்ததான நிர்வேதம், வைராக்கியம். அவனுக்கு அத்புதம்னு சொன்னா அசைக்க திருப்ப முடியாத வைராக்கியம் அர்த்தம். ஒரு ஸ்ட்ராங்கான வைராக்கியம். இந்த வைராக்கியம் இந்த கஷ்டத்தினால வந்த வைராக்கியமா இருந்தாலும் அது ஒரு நிமிஷத்துல போகக்கூடிய வைராக்கியமா இல்ல, ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய. அதாவது இவர் சொல்றாரு பாருங்க, பதஞ்சலி சொல்றாரு இல்லையா, தீவிர தர தீவிர சமான, அந்த மாதிரி தீவிர சமமான ஒரு வைராக்கியம். அதனால அத்புதம் வைராக்கியம்ங்கிறார். வனம் ஜகாம பூபாலகா தத்துவஜானம் அவாபச்ச. சோ இவ்வளவு கடுமையான ஒரு வைராக்கியம் வந்திருக்கிறதுனால அந்த வைராக்கியத்துக்கு மேல அவன் என்ன பண்ணான், வனம் ஜகாம காட்டுக்கு போறான். காட்டுக்கு போய் என்ன தபஸ் பண்றான், தத்துவ ஜானம் அவாபச்ச, அவனுக்கு ஞானம் வருது. கதே ராஜன் அகன் வீக்ஷிய பகவந்தம் அதோக்ஷம். ராஜனி கதே, ராஜா என்ன பண்ணான், பகவான் ராஜா அந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கு. நான் இப்ப நாரதராஜா அங்க இருக்கேன். சோ ராஜா வருத்தப்பட்டு இருக்கிற ராஜாவை பார்த்து பகவான் அனுஷ்ட உடனே அகம் வீக்ஷிய பகவந்தம் அதோக்ஷஜம், பகவான் அதோக்ஷஜன் விஷ்ணுவை பார்த்து தம் அப்ரவம் ஜெகநாதம் ஹசந்தம் மாம் புனః, என்னை பார்த்து திருப்பி திருப்பி புனః ஹசந்தம், என்னை பார்த்து அவர் என்ன பண்றார், பகவான் சிரிச்சுட்டே இருக்காரு, என்னை பார்த்து சிரிக்கிறார். அதாவது கேலி சிரிப்பா சிரிக்கிறார். அவரை பார்த்து சொன்னேன், வஞ்சிதோகம் துவயா தேவ ஞாதம் மாயாபலம் மகத்து. வஞ்சிதோகம் துவயா தேவ, நீ என்னை ஏமாத்திட்ட. மகத் மாயாபலம் ஞாதம், மாயனுடைய பலம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சுடுச்சு. ஸ்மராமி சரிதம் சர்வம் ஸ்ரீதேகே எத்கிருதம் மயா. நான் ஸ்திரீயா இருக்கும்போது நாரதரா இருந்தது ஞாபகம் வரல, ஆனா நாரதரா இருக்கும்போது இப்ப ஸ்ரீ தேகத்துல என்னால என்ன பண்ணப்பட்டது, அதாவது மாயனுடைய கண்ட்ரோல்ல நான் எப்படி இருந்தேங்கிறது ஃபுல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸ்மராமி சரிதம் சர்வம் ஸ்ரீதேக எத்கிருதம் மயா. ஸ்ரீ தேகத்துல என்னால என்ன பண்ணப்பட்டது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்தேங்கிறது நல்லா ஞாபகம் இருக்கும். ப்ரூஹிமே தேவதேவேஷ பிரவிஷ்டோகம் சரோவரே
புரூஹிமே தேவதேவேச, தேவதேவர்களுக்கு ஈசனான பகவானே புரூஹிமே எனக்கு சொல்லு. பிரவிஷ்டோகம் சரோவரே, இந்த சரசுல நான் ஸ்நானம் பண்ண இறங்கினேன். விகதம் பூர்வ விஜயானம் ஸ்நானாதேவ கதம் ஹரே, ஒரு ஸ்நானம் பண்றதுல பூர்வ விஜயானம் கம்ப்ளீட்டா அப்படியே எனக்கு மறந்து போயிட்டு. எப்படின்னா ஒரு ஸ்நானம் பண்ணி எழுந்திருந்தேன், எழுந்திருக்கும் போது நான் நாரதருங்கிற விஷயம் அப்படியே கம்ப்ளீட்டா எனக்கு எப்படி மறந்து போயிடுது, பூர்வ விஜயானம் எப்படி எனக்கு மறந்து போயிடுது. யோஷித் தேகம் சமாசாத்திய மோகிதோகம் ஜெகத்குரோகே, ஜெகத்குரு யோஷித் தேகம் சமாசாத்திய, ஒரு பெண் உருவத்தை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, மோகிதோகம், மோகத்தை அடைஞ்சவனா ஆயிட்டேன். அதாவது எல்லாத்தையும் மறந்து போயிட்டு டோட்டலி ஐ பிகேம் கன்ஃபியூஸ்ட் அண்ட் கன்ஃபவுண்டட். பதிம் பிராப்பி என்ற சிரேஷ்டம் புலோமி வாசவம் யதா. புலோமி, இந்த புலோமிங்கிறவ இந்திரனை எப்படி அடைஞ்சாலோ அந்த மாதிரி வாசவன் இந்திரன் புலோமி அடைஞ்ச மாதிரி யோஷித் தேகம் சமாசாத்திய, ஒரு யோஷித் தேகத்தை பதிம் பிராப்பிய கணவனை அடைஞ்சு நான் என்ன பண்ணேன், ஒரு நிருபசிரேஷ்டம் நல்ல சிறந்த ராஜாவை கணவனை அடைஞ்சேன். இதெல்லாம் எப்படி நடந்து, நான் தண்ணீரை இறங்கி வெளில வரும்போது பெண்ணா வரேன், நான் வர நேரத்துக்கு கரெக்டா அந்த ராஜா வரான். மனஸ்ததேவ தச்சித்தம் தேகச புராதனஹா, மனஸ்ததேவ அதாவது தச்சித்தம் எல்லாமே தேகஸ்ததேவச புராதனஹா, சரீரமும் அதே சரீரம், மனசும் அதே மனசு. மனஸ்ததேவ லிங்கம் ததேவ தேவேச, லிங்க சரீரமும் அதேதான். சோ லிங்க சரீரம் நாசத்தை அடையல. என்னுடைய ஸ்தூல தேகம்ங்கிறது யோசித் தேகமா மாறி இருக்கே ஒழிய மனசு மாறி இருக்கே ஒழிய, அதாவது மனசு அப்படியேதான் நிக்கிறது, எல்லாமே அப்படியேதான் இருக்கு. ஆனா ஸ்மிருதேர் நாசகா கதம் அரே, என்னுடைய ஞாபகம் மட்டும், அதாவது இந்த எது எது தெரிஞ்சுட்டு இருக்கணுமோ எது ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்த விஷயம் மட்டும் மறந்து போயிருக்கு. பாக்கி எல்லாம் இருக்கு. சரீரம் இப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த மயக்கம் மட்டும் விழுந்துடுறோம், போமாங்கிறோம், இதெல்லாம் விடுவோம். இல்ல சில சமயம் மண்டையில அடிபட்டு விடுத்துங்கிறா. இதெல்லாம் அடிபடும் போது சரீரம் சரீரமா இருக்கு, மனசு மனசாதான் இருக்கு, லிங்க தேகம் லிங்க தேகமா தான் இருக்கு, எல்லா உறுப்புகளும் அப்படியே இருக்கு. ஆனா அந்த நினைவு மட்டும் இல்லை இல்லையா. சோ லிங்கம் ததேவ தேவேச ஸ்மிருதேர் நாச கதம் ஹரே, விஸ்மயோயம் மகான் மேத்ர ஞான நாசம் பிரதி பிரபோ. இந்த ஞான நாசத்தை குறிச்சு விஸ்மயோகம், எனக்கு விஸ்மயாக ஆச்சரியம் பயங்கரமா ஏற்படுறது. அந்த ஆச்சரியத்தை எனக்கு சொல்லுங்க. கதைய அத்திய ரமாகாந்த காரணம் பரமம் செய்யது. ரமாகாந்த கதைய காரணம் பரமம் காரணம், இதுக்கு உண்மையான காரணம், அடிப்படை காரணம் என்ன? அதாவது எல்லாம், அதாவது ஸ்தூல தேகம் ஸ்தூல சரீரம் அப்படியே இருக்கு, ஸ்தூலமான காரணங்கள் அத்தனையும் அப்படியே இருக்கு, சூக்ஷ்மமான காரணங்களும் இருக்கு, ஆனா எஃபெக்ட் மட்டும் இல்லை. எப்படி அது? நாரி தேகம் மயா பிராப்பிய புக்தா போகா அநேக சகா. நாரி தேகம் மயா பிராப்பிய, ஒரு பெண்ணினுடைய சரீரம் என்னால் அடையப்பட்டது. புக்தாகா போகாகா, பலவிதமான போகங்கள் அனுபவிக்கப்பட்டன. சுராபானம் கிருதம் நித்தியம் விதிஹீனம் போஜனம். விதிஹீனம் போஜனம், நான் இப்ப ராணி ஆயிட்டேன் இல்லையா, அதனால நான் சாதாரணமா எதெல்லாம் சாப்பிட முடியாதோ சாப்பிடப்படாதோ எப்ப சாப்பிடப்படாதோ அந்த மாதிரி சகலத்தையும் நான் பண்ணிருக்கேன். விதிஹீனம் போஜனம் கிருதம், ஒரு ராணியா இருக்கும்போது எதெல்லாம் சுராபானாதிகள்லாம் கூட பண்ணிருக்கேன். மயா ததேவ நஜ்ஞாதம் நாரதோகம் இது ஸ்புடம், நான் நாரதரா இருந்திருக்கேன். நான் நாரதரா இருக்கும்போது எனக்கு இந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த விதமான விதிகள்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணுங்கிற எது ஒண்ணு எனக்கு ஞாபகம் இல்லை, எது ஒண்ணுத்தையும் நான் ஃபாலோ பண்ணல. ஜானாம் யத்ய யதா சர்வம் விவிக்தம் ந ததா ததா. ஜானாம் யத்ய யதா சர்வம், அத்ய இன்னைக்கு நான் நாரதரா மாறின உடனே யதா சர்வம் விவிக்தம் ஜானாமி, எப்படி சர்வம் அனைத்தையும் விவிக்தம் தெளிவாக ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து எது கூடும் எது கூடாது எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு விதிபூர்வகமாக தெளிவாக பிரிச்சு அறிஞ்சுக்கிறேனோ, ந ததா ததா ததா, அப்பொழுது ஸ்திரீ தேகமா இருக்கும்பொழுது ததா அவ்விதம் தெளிவாக நான் அறியவில்லை. அப்ப அந்த தேகத்துக்கு அந்த நேரத்துல எப்படி இருந்ததோ எது சௌகரியமா இருந்ததோ அதை செஞ்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஏன் எனக்கு அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அறிவு எதுவுமே எனக்கு அப்ப ஏன் இல்ல அப்படின்னு நாரதர் விஷ்ணுவை பார்த்து கேட்கிறார். விஷ்ணு சொல்றார், பசிய நாரத மாயாவி விலாசோயம் மகாமதே, அயம் விலாசா மாயாவி. இந்த மாயை இருக்கே, இந்த மாயையினுடைய விலாசம், அதனுடைய விளையாட்டு தான் எல்லாம். தேகேஷு சர்வ ஜந்தூனாம் தசாபேதா அநேக சகா. தேகேஷு சர்வ ஜந்தூனாம், எல்லா ஜந்துக்களுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் தசாபேதாக, தசாபேதங்கள்ங்கிறது அநேக சகா பலவிதமா ஏற்படுறது. என்னென்ன தசாபேதங்கள்?
ஜாகிரத் சொப்ன சுஷுப்திச்ச துரியா தேகினாம் தசா. முதல்ல ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி துரியா அப்படின்னு தேகினாம் தசா 4 தசைகள் முதல்ல இருக்கு. ததா தேகாந்தரே பிராப்தே சந்தேக கீதிருஷ புனகா. அடுத்த தேகம் வரும்போது அதே மாதிரி தானே, அதுல கீதிருஷா சந்தேகா. சுப்தோ நரோ ந ஜானாதி ந ஸ்ருணோதி வதத்தியபி. உதாரணத்துக்கு பாரு, சுப்தஹா நரஹா, ஒரு மனுஷன் தூங்கிட்டான்னு சொன்னா ந ஜானாதி, அவனுக்கு எதுவுமே தெரியறது இல்ல. ந ஸ்ருணோதி, எதையும் கேட்கறது இல்ல. ந வதத்தியபி, பேசுறதும் இல்ல. சோ தூங்குறவனுக்கு ஜாகிரத்தையோ சொப்பனத்திலேயோ என்ன விவகாரங்கள் பண்ணிட்டு இருக்கானோ அந்த விவகாரங்கள் எதுவுமே அவனுக்கு தூக்கத்துல இல்ல. தூக்கத்துல விவகாரம் பண்றது இல்லைங்கிறது இல்ல, ஜாகிரத் சொப்னத்துல பண்ணிட்டு இருக்கிற விவகாரங்களும் அவனுக்கு எதுவும் தூக்கத்துல ஞாபகம் இல்ல, தெரியல. புனகா பிரபுத்தோ ஜானாதி சர்வம் ஞாத்தம் அசேஷதா. புனகா பிரபுத்தா, தூக்கத்துல இருந்து முழிச்சுட்டான்னாக்க, அதாவது ஜாகிரத் தசைக்கு வந்துட்டானா, அதாவது ஸ்ரீ தேகத்துக்கு நாரதர் போனார். ஸ்ரீ தேகத்துக்கு நாரதர் போன போது நாரதர் தேகத்துல என்ன விஷயங்கள் இருந்தோ அது அத்தனையும் ஸ்ரீ தேகத்துல ஞாபகம் இல்ல. ஆனா நாரதர் தேகத்துல இருந்து முழிச்சுண்டு, அதாவது ஸ்ரீ தேகத்துல இருந்து முழிச்சுண்டு நாரதர் ஆன உடனே ஸ்ரீ தேகத்துல பண்ணது அத்தனையும் ஞாபகம் இருக்கு. சோ இப்ப என்ன பண்ணார், ஜாகிரத் சொப்பனத்திலிருந்து சுசுப்திக்கு போன போது எதுவும் ஞாபகம் இல்ல. சுசுப்தியிலிருந்து முழிச்சுண்டு ஜாகிரத்துக்கு வந்த உடனே அத்தனையும் ஜாகிரத் சொப்பனத்துல போன ஜாகிரத் சொப்பனத்துல இருந்து இருந்தது அத்தனையும் ஞாபகம் வருது இல்லையா. அதான் புனகா பிரபுத்தோ ஜானாதி சர்வம் ஞாத்தம் அசேஷதா. தெரிஞ்சது அத்தனையும் அசேஷதா, முழுமையாக சர்வம் ஞாத்தம், தெரிஞ்சின்றது அத்தனையும், சர்வம் ஞாத்தம் தெரிஞ்சின்றது அத்தனையும் ஜானாதி. அதாவது நேற்றுக்கு ஜாகிரத்துல என்னென்ன தெரிஞ்சிருந்தானோ அதை நான் திருப்பியும் தெரிஞ்சுக்கணும், அது திருப்பியும் கத்துக்கணுங்கிறது இல்ல, அந்த தேவையில்லாமே அத்தனையும் ஜானாதி அறிகிறான், ஞாபகம் வச்சுக்கிறான். நித்ரையா சால்யத்தே சித்தம் பவந்தி ஸ்வப்ன சம்பவாக. நித்ரையா சால்யத்தே சித்தம், நித்ராங்கிற தேவி இருக்கு இல்லையா, அந்த நித்ரைங்கிறதுனால சித்தம் சால்யத்தை, அது அசைக்கப்படுறது. சொப்ன சம்பவாக பவந்தி, அதுக்கப்புறம் சொப்னத்துல வருது சொப்ன சம்பவாக, சொப்னத்தில் உண்டார விஷயங்கள் இருக்கவே இருக்கு. நானாவிதா மனோபேதாக மனோபாவா அநேகதா. நானாவிதாக மனோபேதாக. சோ இப்ப ஜாகிரத் சொப்ன சுஷுப்தியில பார்த்தா நானாவித மனோபேதங்கள், நானாவித மனோபாவங்கள், மனசும் வெவ்வேறு பாவங்களும். அநேகசா கஜோமாம் ஹந்துமாயாதி ந சக்தோஸ்மி பலாயனே. இப்ப சொப்னத்துல என்ன ஆகுது, கஜோமாம் ஹந்துமாயாதி, யானை என்ன கொல்றதுக்கு துரத்தின்னு ஓடி வருது. என்ன சக்தோஸ்மி பலாயனே, தப்பிச்சு ஓடுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, என்னால ஓட முடியல அப்படின்னு நினைக்கிறான். கிங்கரோமி நமேஸ்தானம் எத்திர கச்சாமி சத்வரஹா. கிங்கரோமி, என்ன பண்ணுவேன், நமேஸ்தானம், ஓடுறதுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு இடம் இல்ல, யானை நெருக்கமா வந்துடுது, யானை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு பயப்படுறான். எத்திர கச்சாமி, எங்க போவேன், சத்வரஹா, வேகமா போனோம். மிருதம் பிரதாமகம் சொப்னே பசியதி ஸ்வகிருஹாகதம். தாத்தா போயிட்டார், எப்போ போயிட்டார். ஆனா போன தாத்தா என்ன பண்றார், வீட்டுக்கு வரா மாதிரி பாக்குறான். சம்யோக ஸ்தேன வார்த்தாச்ச போஜனம் சக மன்யதே. தாத்தா வந்ததை மட்டும் பார்க்கல, சம்யோக ஸ்தேன, தாத்தாவோட சேர்ந்து என்ன பண்றான், சம்யோகா உட்காடுறான், அவரோட சேர்ந்து கலந்து உட்காடுறான், கலந்து அவர் பக்கத்துல உட்காடுறான். வார்த்தாச்ச, அவரோட பேசுறான், உரையாடுறான். போஜனம், சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறா. சக மன்யத்தை, சேர்ந்து இருக்கிறதா நினைக்கிறான். பிரபுத்தக்கலு ஜானாதி சொப்னே திருஷ்டம் சுகாசுகம். பிரபுத்தஹா, மூச்சுண்ட ஒன்னேதான் தெரியறது அத்தனையும் சொப்னம், சுகாசுகம் அத்தனையும் தாத்தாவை பார்த்ததெல்லாம் சொப்னம்னு அவன் என்ன பண்றான், சொப்னத்துல பார்க்கும்போது தாத்தாவை நிஜமா பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா அத்தனையும் சொப்னம்னு தெரியறது. சம்யோகஸ்தேன வார்த்தாச்ச போஜனம் சக மன்யதே பிரபுத்தக்கலு ஜானாதி சொப்னே திருஷ்டம் சுகாசுகம். எத்தனையும் சுகாசுகங்களை அனுபவிச்சது அத்தனையும் சொப்னே திருஷ்டம்னு அதுக்கப்புறம் தெரியறது. ஸ்மிருத்வா சர்வம் ஜனேபியஸ்து விஸ்தராத் பிரவதத்யபி. அது மட்டும் இல்ல, ஸ்மிருத்வா சர்வம், அதுதான் அங்க முக்கியம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸ்மிருத்வா சர்வம், ஏதோ சொப்னத்துல பார்த்தா போயிடுதுங்கிறது இல்ல, சர்வம் ஸ்மிருத்வா ஜனேபியா, தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு விஸ்தராத் பிரவதத்யபி, ஒரு இன்ஃபர்மேஷன் விடாம, ஒரு டீட்டெயில் விடாம அத்தனையும் சேர்ந்து விஸ்தராத்தை விஸ்தாரமாக பிரவதத்யபி சொல்லவும் சொல்றான், கதை சொல்றான். தாத்தா எப்படி வந்தார், வீட்டுக்குள்ள எப்படி நுழைஞ்சாரு, அவர் அதாவது தாத்தா இருக்கும் பொழுது எப்படி எல்லாம் நடந்துட்டு இருப்பாரோ எக்ஸாக்டா அதே மாதிரி இருந்தார், அப்படியேதான் இருந்தார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் முதற்கொண்டு சொப்பனத்தில் வர தாத்தான்னு யாரோ ஒரு தாத்தா என்னமோ ஒரு தாத்தான்னு இல்ல, ஆக்சுவலா நேர்ல பாத்துருக்கிற தாத்தா எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரோ அதே தாத்தா அதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு, அது அத்தனையும் ஞாபகம் வச்சிருந்து ரெகக்னைஸ் பண்ணி முடிச்சுட்ட உடனே
அத்தனையும் கம்பேர் பண்றா, ரெகக்னைஸ் பண்ணி விசராத் பிரவதத்தியபி ஸ்வப்னே கோபின ஜானாதி பிரமோயம் இது நிச்சயா. ஆனா விஷயம் என்ன, சொப்னம் காணும் போது ந கோபி ஜானாதி, ஒருத்தரும் இது தெரிஞ்சுக்கிறதுல பிரமோயம், இது பிரமம், இது மித்யா, இது நான் சொப்னம் காண்றேன், வாஸ்தவத்துல தாத்தா இல்ல, தாத்தா எப்போ போயாச்சு, நான் காட்டுறது சொப்னத்துல மித்யாபூதமான தாத்தாவை பாக்குறேன் அப்படின்னு யாருக்கும் இல்ல. நிச்சயம்தான், கிரமம்ன்ற நிச்சயம் யாருக்கும் இல்ல, நிச்சயம்ங்கிற நிச்சயம் இருக்கு இல்லையா. இதுதான் ததா ததைவ விபவா மாயாயா துர்கமஸ்திர. அதே மாதிரிதான்ப்பா மாயையினுடைய விபவம், மாயையினுடைய விலாசங்களும் எப்படி சொப்பனத்துல பார்க்கும்போது அத்தனையும் சத்தியமா தெரியறதோ, மாயையா இருக்கக்கூடிய விஷயங்கள், மித்யாபூதமா இருக்கக்கூடிய விஷயங்கள் சொப்னத்துல எப்படி சத்தியமா தெரியறதோ, மாயாயாக துர்கமஹா. இந்த சொப்பனத்துல எந்த சொப்பனம் வரும் எது வரல அப்படின்னு நம்மளால ஏதாவது சொல்ல முடியறதோ, எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அத இது சொல்லுவா, அந்த ஜாகிரத் இது இருக்கு, ஜாகிரத் போக பிரதம் கர்மா, ஸ்வாப்னம் போக பிரதம் கர்மான்னு ரெண்டு. இந்த சொப்னத்துல எந்த கர்மா எந்த பலனை கொடுக்கணுமோ அந்த கர்மா வரப்போறது இல்லையா. அதனால மாயாயாக துர்கமஹா. நாகம் நாரத ஜானாமி பாரம் பரம துர்கட்டம். இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதை கிராஸ் பண்ணவும் முடியாது. நாகம் ஜானாமி, எனக்கும் இதெல்லாம் தெரியாது. குணானாம் கில மாயாயாக நைவ சம்பூர்ண பத்மஜா. மாயாயாக குணான், மாயையினுடைய இந்த குணங்கள் எப்ப எப்படி வேலை செய்யும், யாருக்கு எப்ப எதை செய்யும் அப்படிங்கறதெல்லாம் நானோ சிவனோ பிரம்மாவோ யாரும் அறிய மாட்டோம். கோன்யோ ஞாத்தும் சமர்த்தோ பூத் மானதோ மந்ததீதி. சோ கோன்யா ஞாத்தும் சமர்த்தா, வேற யாருக்குதான் இது தெரிய போறது? நாங்கதான் ஜெகத்துல சிருஷ்டி சம்ஹார கர்த்தாக்கள், எங்களுக்கே இது தெரியலன்னு சொன்னா இதை தெரிஞ்சுக்க கூடியவா வேற யாரு இருப்பா? மானதகானா பிரமாணமா ஏதோ சொல்லலாம், எங்கேயோ படிச்சது எங்கேயோ கேட்டது அப்படின்னு சொல்லலாமே ஒழிய, இது பிரமாண ரீதியா இந்த விஷயம் இப்படிதான் அப்படின்னு அடிச்சு பேசுறதுங்கிறது யாராலையும் முடியாது. மந்ததீசி, அதாவது சாதாரண ஜனங்களுக்கு எப்படி இது தெரியும், எங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியலன்னா பாக்கி பேர் எங்களை விட அதிகமா சர்வஜனா யார் இருக்க போறா? ஜெகத்துல சிருஷ்டி இந்த சம்சாரத்துல சர்வஜன்னு சொல்ல போனா மும்மூர்த்திகள் தான் இல்லையா. அந்த மும்மூர்த்திகளை காட்டிலும் மும்மூர்த்திகளுக்கே தெரியலன்னா பாக்கி யாருக்கு இது தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு? மாயா குண பரிஜானம் ந கஸ்யாபி பவேதிக. மாயா குண பரிஜானம், மாயையினுடைய குணம், மாயையினுடைய இந்த திரிகுணங்கள் எப்ப வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும், யார்கிட்ட வேலை செய்யும் அப்படிங்கிற பரிஜானம், பரிதகா ஞானம், அதனுடைய பூர்ணமான சுரூப ஞானம் ந கஸ்யாபி பவேதிக. இந்த சம்சாரத்துல கஸ்யாபி ந பவேத், யாருக்கும் ஏற்படாது. குணத்திரய கிருத்தம், அதான் சொல்ற, குணத்திரய கிருத்தம் சர்வம் ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம் வினா குணைர்ன சம்சாரா வர்த்ததே கிஞ்சிதப்யதா. குணத்திரய பரிகிருத்தம் சர்வம் ஸ்தாவர ஜங்கமம், இந்த சம்சாரத்துல ஸ்தாவர ஜங்கமம், அதாவது மூவிங் அண்ட் ஸ்டேபிள், அதாவது நகர்றது நகராததுன்னு சொல்றோம் பதிலா, அந்த ரெண்டு வஸ்துக்களும் எல்லா வஸ்துக்களும் இந்த குணத்திரயத்தினால. ஏன்னா இந்த லோகத்துல இன்சென்ஷியன்ட்னு சொல்றோம் பாருங்க, அதாவது இந்த வஸ்துக்கள் ஜட வஸ்துக்களும் அந்த வைக்கிருத அகங்காரம்னு சொல்லுவா. அந்த மாதிரி பூதாதி அகங்காரம்னு, அந்த பூதாதி அகங்காரத்தினால ஏற்படக்கூடிய விஷயம் தானே இந்த ஜெகத்து. சோ அதுவும் அந்த அகங்காரம்ங்கிறது அந்த குணத்திலிருந்து வந்ததுதான், அதாவது தமோ குணத்திலிருந்து வந்ததுதான். அப்படி இருக்கும் பொழுது அந்த தமோ குண பிரபவமா இருந்ததுன்னாக்க அந்த குணம் எப்ப யார்கிட்ட எங்க எப்படி வேலை செய்யுங்கிறது யாரால கண்டுபிடிக்க முடியுமோ? சோ வினா குணேர்ன சம்சாரா, இந்த மூணு குணங்கள் இல்லாம சம்சாரம்ங்கிறது இல்ல. வர்த்ததே கிஞ்சிதப்யதா. இந்த சம்சாரத்துல அகம் சத்துவ பிரதானோஸ்மி, லோகத்துல என்ன சொல்றா, என்ன சத்துவ பிரதானன் அப்படிங்கிற, அகம் சத்துவ பிரதானோஸ்மி ரஜஸ்தம சமன்விதா. அதாவது நான் சத்துவ பிரதானனா இருந்தாலும் ரஜஸ்தமஸ் ரெண்டுத்தினுடைய சம்பந்தம் இல்லாம சத்துவம் மட்டும் வேலை செய்ய போறது இல்லை. சத்துவங்கிறது லகு பிரகாசகம் அப்படின்னு சொல்லுவா. சத்துவங்கிறது பிரகாச குணத்தை கொண்டது, லைட்டா இருக்கும். அதுக்கு வேலை செய்யணும்னு சொன்னா வேலை செய்யற சக்தி அந்த சலம்ச ரஜகான்னு சொல்றாரு பாருங்க, அந்த வேலை செய்யற சக்தி எங்க இருந்தது? ரஜோகுணத்துல இருந்து. சோ சத்துவகுணத்துல துளி ரஜோகுண சம்பந்தம் ஏற்பட்டாதான் சத்துவகுணம் வேலை செய்யும். அதே மாதிரி தமோ குணத்திலையும் ரஜோகுண சம்பந்தம் ஏற்பட்டாதான் தமஸ் வேலை செய்ய முடியும். சோ அந்த தமோ குண சம்பந்தம் ஏற்பட்டாதான் சத்துவகுணம் பூமியில விவகாரம் பண்ணும். தமோகுண சம்பந்தமே இல்லைன்னா ரஜோகுணம் என்ன, இந்த சத்துவகுணம் என்ன ஆயிடும்?
பறந்த ஆகாசத்துல போற மாதிரி ஆயிடும். அப்புறம் இந்த பூலோகத்துல சத்துவகுண சம்பந்தமே இல்லாம போயிடும். அதனால 3 குணமும் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டு இருந்தா தான் அதாவது ஒரு குணம் அதிகம் 2 குணம் குறைச்சலா இருக்கும். சோ 2 குணம் குறைச்சலா இருக்கிறதுனால அந்த 2 குணங்களும் இல்லைன்னு சொல்ல முடியாது. 3 குணங்களுடைய சம்பந்தமும் இருக்கும், ஒண்ணு பிரதானம் பாக்கி 2 அப்பிரதானமா இருக்கும். அதான் அகம் சத்துவ பிரதானோஸ்மி ரஜஸ்தம சமன்விதா கதாச்சித் திரிபிர்ஹீனேகா பவாமி புவனேஸ்வரா. கதாச்சித் திரிபிர்ஹீனோ பவாமி, 3 இல்லாம இருக்கலாம். அதாவது பிரம்மஞானம் வர சமயத்துல சாரி ந கதாச்சித் திரிபிர்ஹீனோ பவாமி, ஒருபோதும் இந்த 3 குணத்தினுடைய சம்பந்தம் இல்லாம இருக்க மாட்டேன். இந்த லோகத்துல நான் எப்ப விவகாரம் பண்றேனோ, எப்ப சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தா அப்படிங்கிற விவகாரங்கள் இருந்திருக்கோ, நான் எப்ப பகவானா இருக்கேனோ, ந கதாச்சித் திரிபிர்ஹீனோ பவாமி, இந்த 3 குணங்களுடைய சம்பந்தம் இல்லாம ஒருபோது என்னால இருக்க முடியாது. ததா பிரம்மா பிதா தேத்ர, உன்னுடைய அப்பாவான பிரம்மாவும் ரஜோ முக்கிய பிரகீர்த்திதா, ரஜோகுணத்தை பிரதானமாக கொண்டவராக பேசப்படுறார். தமசத்துவ சமாயுக்தா நதாபியாம் உஜித கில, தமஸ் சத்துவம் 2தோடையும் சேர்ந்தவர் தான். அதை விட்டுட்டு அவரால் இருக்க முடியாது. அது 2 கூட அவருடைய சம்பந்தத்துல இருக்கும். சிவஸ்ததா தமோ முக்கியா ரஜசத்துவ சமாவர்த்தா, சிவனும் தமசை பிரதானமாக கொண்டவராக பேசப்படுறார். ஆனா ரஜசத்துவம் 2தோடையும் கூடினவர் தான். குணத்திரைய விஹீனஸ்து நைவ கோபி மயாசுதா, 3 குணங்களுடைய சம்பந்தம் இல்லாதவர் ஒருவரும் என்னால கேட்கப்படவில்லை, அப்படிப்பட்டவர் இருக்கிறதா நான் அறிஞ்சதே இல்லை அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்றார். தஸ்மான் மோகோன கர்த்தவியா சம்சாரேஸ்மின் முனீஸ்வர, அதனால இந்த சம்சாரத்துல மோகம், அதாவது நான் தெரியவேன், எனக்கு எல்லாரும் தெரியும், நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயமான மோகங்கள்லாம் எதுவும் செய்யப்படாது. அதோட மட்டும் இல்ல, அம்பாளை ஆராதனை பண்ணி இது தாண்டறதுக்கு முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். மாயா விநிர்மித்தே அசாரே அபாரே பரம துர்கட்டே. சோ சம்சாரேஸ்மின், அந்த சம்சாரம் எப்படி இருக்கு? மாயா விநிர்மித்தே, மாயினால நிர்மாணிக்கப்பட்டது. அசாரே, வாஸ்தவத்துல இதுல சாரம் இல்ல. அபாரே, தாண்ட முடியாது. பரம துர்கட்டே, அதாவது கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட சம்சாரத்துல மோகா ந கர்த்தவியா, இதுல அட்டாச்மெண்ட் வச்சுக்க கூடாது. திருஷ்டா மாயா துவயா அத்யீஷ துவயா அத்யீவ, இன்னைக்கே மாயை பார்த்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பூர்ணமாய மாயனுடைய பயம், மாயா விலாசம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லையா? முக்தா போகா அநேக சகா, பலவிதமான போகங்களும் மாயனுடைய விலாசத்தினால அனுபவிக்கப்பட்டது. கிம் பிரச்சுசி மகாபாக தஸ்யா சரிதம் அத்புதம், இப்ப அவளுடைய சரிதத்தை பத்தி நீ என்ன கேட்கிற சொல்லு அப்படின்னு பகவான் விஷ்ணு நாரதரை கேட்கிறார். சோ மாயா பிராபல்ய வர்ணனம், அதனாலதான் இந்த அத்தியாயத்துக்கு மாயா பிராபல்ய வர்ணனம்ன்ற பேரை கொடுத்திருக்கார். அடுத்தது 31வது அத்தியாயம், அது மேல சொல்ல போறார். வியாசர் சொல்றார், நிசாமய மகாராஜ, வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்றார். இந்த நாரதருக்கும் வியாசருக்கும் நடந்த சம்பாதம், அந்த சம்பாதத்தை ஜனமேஜயனுக்கு ரிகலெக்ட் பண்றாரு இல்லையா? நிசாமய மகாராஜ, கேளு ராஜா, பிரவீமி விசதாட்சரம், உனக்கு தெளிவா விளக்கமா சொல்றேன். மகாத்மியம் கலு மாயாயாக நாரதாத்து மயாசுரன், நாரதர்டேருந்து நான் கேட்ட மாயனுடைய மகாத்மியத்தை உனக்கு விசதமா சொல்றேன், கேட்டுக்கோ. மயா புனர் முனி பிருஷ்டா நாரதர் சர்வவித்தமஹா, எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவரான நாரதர் மறுபடியும் என்னால கேட்கப்பட்டார். ஸ்ருத்வா கதாம் முனேஸ்தஸ்ய நாரி தேக சமுத்பவா, பெண்ணாக ஆகி அந்த பெண் தேகத்துல அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக நான் அந்த கதையை கேட்டேன். மயா புனர் முனி பிருஷ்டா நாரதர் சர்வவித்தமஹா ஸ்ருத்வா கதாம், கதாம் சுத்வா நாரதர் நாரி தேக சமுத்பவா, பெண் தேகத்துல அவருடைய அனுபவத்தினுடைய கதையை கேட்டுட்டு, ரூஹி நாரத பశ్చాத்தியம் கதிதம் ஹரிநாததா, பశ్చాத் பிறகு பகவான் விஷ்ணு உங்ககிட்ட என்ன சொன்னார்? அதாவது அந்த பெண் தேகத்தை விடுத்து நாரதரா நீங்க மாறினா விட்டு பశ్చాத்து பிறகு ஹரிடா கிம் கதிதம், பகவானால என்ன சொல்லப்பட்டது? குவகதஸ்ச ஜெகநாதா, அப்புறம் அவர் எங்க போனார்? பவதா சக மாதவா, நீங்க 2 பேரும் சேர்ந்து, நீங்க ஏற்கனவே பைகுண்டத்துக்கு போயிட்டு அங்க இருந்தா கருடன் மேல ஏறி இந்த சரோவரத்துக்கு காண்யகுப்சத்துக்கு அந்த பகவான் உங்ககிட்ட, அதுக்கப்புறம் நீங்க நாரதரான விட்டு பகவான் என்ன சொன்ன, 2 பேரும் எங்க போனேன், எப்படி மேல என்ன நடந்ததுன்ற கதையை சொல்லும் போது வியாசர் நாரதர்கிட்ட கேட்கிறார். நாரதர் சொல்றார், இத்தியுக்த்வா பகவான் தஸ்மின், அதாவது என்கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு, மாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மாயை நம்ம அடக்கிட்டோம்லாம் நினைக்க முடியாது, இந்த 3 குணங்கள் சம்பந்தம் இல்லாம இந்த லோகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னார் இல்லையா? இத்தியுக்த்வா பகவான் தஸ்மின் தடாகே அதி மனோகரே, அந்த அழகான அந்த
ஏரி கரையில சொல்லிட்டு ஆருஷ்ய கருடம் கந்தும் வைகுண்டேச்ச மனோததே. கருடம் அதாவது கருடம் ஆருஷ்ய கருடன் மேல ஏறிண்டு வைகுண்டே கந்தும் மனோததே, வைகுண்டம் போறதுக்கு ரெடியானார். சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு. மாமுவாச ரமாகாந்தா யதேஷ்டம் கச்ச நாரத. இப்ப என்ன பண்ண, நான் பகவானை பார்த்து மாயையினுடைய பிரபாவம் எப்படி இருக்கு என்ன ஏது நான் ரொம்ப பெரியவன்ற விஷயத்த அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருந்தேன், அவ்வளவுதான், என்னுடைய பெருமையை சொல்றதுக்காக. சோ இப்ப காமிச்சிட்டார் வாஸ்தவத்துல என்ன பெருமைன்றது. எதேச்சம் கச்ச நாரத, நீ இனிமே உன் வழிக்கு பாத்துன்னு போ அப்படின்னு, நீ உன் சௌரிய பிரகாரம் இருக்கலாம் அப்படின்ட்டார். ஏகிவா மமலோகம் துவம், இல்லையா என்னோட வரதா இருந்தாலும் வா, எதா ருச்சி ததா குரு, உனக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை செய், உன் இஷ்டத்துக்கு உன் வழியில நீ போறியா போ, இல்ல எங்கூட வைகுண்டத்துக்கு வரதா இருந்தா வா. அதாவது என்னை பார்த்த உடனே லட்சுமி ஏன் எழுந்து போனா அப்படிங்கிற கேள்வியில இருந்து வந்தது இல்லையா. பிரம்மலோகம் கதஸ்டாகம் ஆபிரிச்சிய மதுசூதனம். சோ பகவான்கிட்ட ஆபிரிச்சிய விடை பெற்று கொண்டு, விடை கொண்டுன்னு அர்த்தம். அவர்கிட்ட சொல்லிட்டு பிரம்மலோகம் கதா, பிரம்மலோகத்துக்கு போனேன். பகவானபி தேவேசா தட்சணாத் கருடாசனா வைகுண்ட பகமத்தூர்ணம் மாமாதிஷ்ய யதாசுகம். சரி போயிட்டு வான்னு என்ன சொல்லிட்டு, எப்படி உன் சௌரிய பிரகாரம் நீ போயிட்டு வா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு வைகுண்டம் அகமத்தூர்ணம் பகவானபி தேவைசா, எல்லா தேவர்களுக்கும் ஈசனான பகவான் விஷ்ணு தட்சணாத் கருடாசனா, கருடன் மேல ஏறிண்டு நீ சௌரிய பிரகாரம் போயிட்டோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ததோகம் பித்ரு சதனம், என்னுடைய தந்தையனுடைய வீடான பிரம்மலோகத்துக்கு கதஹா யாதே ஜனார்தனே, பகவான் கலவினா விட்டு நான் அங்க போனேன். சிந்தையன் சகலம் துக்கம் சுகம் ச பரமாத்புதம். இப்ப ரொம்ப அற்புதமா எப்படி நடக்கிறது, யாருடைய கண்ட்ரோல் எப்ப என்ன நடந்ததுன்னு தெரியாம நடந்த இந்த சுகதுக்கங்கள் அத்தனையும், சுகங்களும் இருந்தது துக்கங்களும் இருந்தது, வெறும் துக்கம் சொல்ல முடியாது சுகம் சொல்ல முடியாது இல்லையா. கத்வா பிரணம்ய பிதரம் ஸ்திதோ யாவத் புரஸ்திதுகு, அப்பாட்ட போய் அவருக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கேன். தாவத் பிருஷ்டோ முனே பித்ரா வீக்ஷ சிந்தாதுரம் துமா, நான் கவலையோட அவர் முன்னாடி நின்று இருக்கிறத பார்த்த உடனே என் தந்தையான பிரம்மா என்னை பார்த்து கேட்டார். பிரம்மா சொல்றார், கதோசி மகாபாக கஸ்மாத் சிந்தாதுர சுக, கதோசி எங்க போயிருந்த, ஏன் இப்படி சிந்தாதுரா, ஏன் இப்படி கவலையா இருக்க. ஸ்வஸ்தம் நைவாத்திய பசியாமி மனஸ்தே முனிசஸ்தம, ஏ முனிசத்தம, முனிவர்களுக்குள் சிறந்தவனா இருக்கிறவனே, அதாவது மனசை கண்ட்ரோல் சென்றிருக்கிறவனே அர்த்தம். ஸ்வஸ்தம் நைவாத்திய பஸ்தாமி தே மனஹா, உன்னுடைய மனசு இன்னும் உன்னுடைய கண்ட்ரோல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏனாப்பி வஞ்சிதோசித்துவம் திருஷ்டம் வா கிஞ்சித் அத்புதம், யாராவது ஒண்ணு ஏமாத்திட்டாளா, இல்ல அத்புதம் கிஞ்சித், காரண காரியங்கள் இல்லாத அத்புதம்னா என்ன அர்த்தம், காரணம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சில விஷயங்கள் எதையாவது பாத்தியா. விஷண்ணம் கத விஜயானம் பசியாமித்வாம் கதம் சுக, விஷண்ணம் வருஷத்தோட இருக்கிறவனா, கத விஜயானம் அதாவது உன்னோட நினைவு இல்லாதவனா, ஏதோ எங்கேயோ நினைவுல இருக்கிறவனா உன்னை பாக்குறேனே ஏன் அப்படி அப்படின்னு. நாரத உவாச்ச இதி பிருஷ்டஸ்ததா பித்ரா திருஷ்யாம் சமுபவேசிய, இதி பிருஷ்டஸ்ததா பித்ரா, தந்தையினாலே அப்படி கேட்கப்பட்டு, பிருஷ்யாம் சமுபவேசிய, பிரிசின மோடா மாதிரி, அதுல சமுபவேசிய உட்கார்ந்துட்டு தமபிரம் அதுல உட்கார வச்சுட்டு எனக்கு இருந்தார். தமபிரவம் ஸ்வவிற்த்தாந்தம் மாயாபல சமுத்பவம், மாயாபல சமுத்பவம் விற்த்தாந்தம் அப்ரவம், மாயினால ஏற்பட்ட இந்த விற்த்தாந்தம் அது அத்தனையும் சொன்னேன். வஞ்சிதோகம் பிதக்காமம் விஷ்ணுனா பிரப விஷ்ணுனா, சகலத்தையும் செய்யக்கூடிய சக்தி படைத்தவரான பிரப விஷ்ணுனா விஷ்ணுனா வஞ்சிதோகம், இந்த மாதிரி நான் என்ன பண்ணப்பட்டேன், நான் அவர்கிட்ட மாயை பத்தி பேசிட்டு இருக்கும் போது என்ன இந்த மாதிரி அவரு எம்பச்சிதோகம் ஐஹாபின்னு என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ஏமாத்திட்டாரு என்ன. ஸ்ரீபாவம் கவிதக்காமம் வருஷாணி சுபகோன்யபி, பல வருஷங்கள் ஸ்ரீபாவத்தை, பல வருஷங்கள்ல என்ன குழந்தை பிறந்து 20 குழந்தை பிறந்தது, பேரம்பேத்தியெல்லாம் பிறந்தது. அனுபூதம் மகத் துக்கம் புத்திரசோக சமுத்பவம், குழந்தை எல்லாம் போய் ஒரு மகத் துக்கத்தையும் அனுபவிச்சேன். பிரபோதிதோகம் தேனைவ மிருது வாக்கியா மிருதேனச்ச, அவரே என்ன பண்ணார், பிரபோதிதோகம் மிருது வாக்கிய, தன்னுடைய இனிமையான அமிர்தம் போன்ற மிருது வாக்கியங்கள் மென்மையான வாக்கியங்களாலே என்னை நினைவுபடுத்தவும் செய்தார். அதாவது என்னை நாரதருடைய ஸ்வரூபத்துக்கு கொண்டு வரவும் செய்தார். புனசரோவரே ஸ்நாத்வா ஜாதோகம் நாரத புமான், திருப்பி அந்த சரோவரத்துல குடிச்சிட்டு நாரதரம் ஆயிட்டேன். இதெல்லாம் இப்ப ஞாபகம் இருக்கு. கிமேத காரணம் பிரம்மன் என் மோகம் அகமம் சுதா, இதுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த திடீர்னு மோகம் ஏற்பட்டது, அதாவது விஷ்ணு ஏன் இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு ஏன் நான் ஆளானேன்.
எல்லாரும் உடனே ஆளாயிடுறது இல்லையா அப்படின்ற மாதிரி. விஸ்மிருதம் பூர்வ விஜயானம் தன்மய ஸ்தரசாகிருதா. விஸ்மயஸ் அதாவது ஏன் இந்த மாதிரி இந்த அதாவது நான் இவ்வளவு தூரம் தபஸ் எல்லாம் பண்ணியிருந்தும் கூட ஏன் அந்த மோகத்துக்கு ஆளான? விஸ்மிருதம் பூர்வ விஜயானம், என்னுடைய பூர்வ விஜயானம் ஏன் எனக்கு மறந்து போச்சு? தன்மையா அந்த ஸ்ரீபாவத்திலேயே முடிச்சுட்டு அப்படியே ஒன்றி போயிட்டேனே தரசா, அதுவும் படுவேகமா. ஏதன் மாயாபலம் பிரம்மன் ஜானேகம் துரத்தியம். இதுதான் மாயாபலமா? இதை பத்தி எனக்கு தெரியாது. துரத்தியம், இது கண்ட்ரோல் தாண்ட முடியாது. இப்படிப்பட்ட மாயாபலமா? ஞானஹானிகரம் ஜாதம் மூலம் மோகசிய விஸ்புடம். அதாவது மோகசிய மூலம் ஞான ஹானிகரம் ஜாதம், என்னுடைய ஞானம் அத்தனையும், என்னுடைய ஞாபகங்கள் அத்தனையும் போக்கக்கூடியதாக ஆயிடுத்தே. அனுபூதம் மயா சம்ய ஞாத்தம் சர்வம் சுபாசுபம். சர்வம் மயா ஜாத்தம் அனுபூதம், எல்லாரும் அனுபவிக்கப்பட்டது. ஞாத்தம் சர்வம் சுபாசுபம். கதம் துவம் ஜிதவாம்ஸ்தாத்த தம் உபாயம் வதஸ்வமி. நீ அந்த மோகத்தை ஜெயிச்சுட்ட போல் இருக்கேன், நீ அதை எப்படி ஜெயிச்ச, அந்த வழியை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு அப்பாவை பார்த்து நாரதர் கேட்கிறார். நாரதர் விஜ்ஞப்தோசோ மயா தாத்தா, தாத்தான்னா பிரம்மா, விஜ்ஞப்தோசோ மயா தாத்தா பிரீத்தி பூர்வம் அத்தப்பரம். என்னால ஒரு ரொம்ப அன்பா ஆசையோட ஆவலோட, பிரீத்தினா ஆவல், அதாவது நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆவலோட என்னால விஜ்ஞப்தி விஜாபனம் செய்து கொள்ளப்பட்டவர். மாமுவாச்ச ஸ்மிருதம் கிருத்வா, என்னை பார்த்து புன்முறுவல் பூசிட்டு பிதாமே வாசவி சுதா, வாசவி சுத, வாசவிதான் சத்தியவதி சுத்தரார இந்த இவர் நாரதர வியாசரை பார்த்து நாரதர் சொல்றார். பிரம்மா என்ன சொன்னார்? துர்ஜயா ஏஷா சுரை சர்வைஹி முனிபிஷ்ச மகாத்மபிஹி. ஏஷா துர்ஜயா, ஏஷா மாயா துர்ஜயா, ஜெயிக்கப்பட முடியாதவள். இந்த மாயை எப்படி ஜெயிக்கிறதுன்னு நீ கேட்கிற. சர்வைஹி சுரைஹி, எல்லா தேவர்களும், சர்வைஹி தேவைகி, அனைத்து தேவர்களும் சேர்ந்தும் கூட இந்த மகாத்மபிகி, மகாத்மாக்களாலும் ஜெயிக்கப்பட முடியாதவள். தாபசைகி ஞான யுக்தைஷ்ட, ஞானமடைந்த தபஸ்விகளாலையும் அதான் நம்ம இது பாக்குறோம் இல்லையா. அதாவது இந்த ஜடபரதர், அதுக்கப்புறம் நிதாகர், இவாழ்டு இதெல்லாம் பாக்குறோம் பாருங்க. அவள்லாம் கூட திரிகர் நிதாகா அப்படின்னு. அதான் ஜடபரதருக்கு 3 ஜென்மா ஆச்சு, நிதாகருக்கு 5 ஜென்மா ஆச்சுலாம். அதாவது ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால அவ என்ன ஆயிடுறா, சறுக்கிற மாதிரி ஆயிடுறது இல்லையா. அதனாலதான் தாபசைகி ஞான யுக்தைஷ்ட யோகிபிகி பவனாசனைகி, அதாவது ஆகாரத்தையே உண்ணாமல் காற்றை மட்டுமே உண்டு கொண்டிருக்கிற யோகிகளால கூட மாயை ஜெயிக்க முடியாது. நாகம் தாம் சர்வதா ஜாதம் சக்தா மாயாம் மகாபலாம், மகாபலசாலியான அந்த ஞாயை அறிவதற்கு நானும் சக்தி படைத்தவன் அல்லேன். விஷ்ணுர் ஞாதும் சக்தச்ச ததா சம்புர் உமாபதி, உமாபதியான சம்புவோ விஷ்ணுவோ அவர்களும் அவளை அறிய வல்லவர் அல்ல. துர்கேயா சா மகாமாயா சிருஷ்டி ஸ்தித் எந்த காரணி, சிருஷ்டி சம்ஹாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த மகாமாயா துர்கேயா, அறியப்பட முடியாதவள். காலகர்ம சுபாவாத்யைஹி சுபாவாத்யைஹி நிமித்த காரணைர்வர்த்தா. அதனால என்ன எடுத்து, கால கர்ம சுபாவாத்யைஹி நிமித்த காரணைர்வர்த்தா. அவள் இந்த காலம் கர்மம் சுபாவம் இத்தியாதிகளிலே அவ அதெல்லாம் செயல்படுறா. அவ பலவிதமா செயல்படுறா, பலவித காரணங்களால செயல்படுறா, பலவித நிமித்த காரணங்களால செயல்படுறா. உபாதான காரணங்கிறது மாயதான், அந்த நிமித்த காரணங்கள் பல இருக்கு. அவ்வளவுத்தையும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது முடியாது. எப்ப எது செயல்படும் எப்ப, அதாவது இப்ப என்ன எடுத்துனாக்க, இப்ப கர்மாங்கிறது இருக்கு, கர்மா பிராரப்த கர்மாங்கிறது எந்த கர்மா எப்ப பலனை கொடுக்கும்னு எப்படி தெரியும்? ககனா கர்மனோகதின்னு சொன்னார் இல்லையா. அதனாலதான் கால கர்ம சுபாவாதீகி சோகம் மாகுரு மேதாவின் தத்ர மாயா மகாபலே. மாயா மகாபலே, மகாபலசாலியான மாயா விஷயத்துல இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு சோகம் மாகுரு, நீ சோகத்தை அடையாதே. நதைவ விஸ்மயக்காரியா வயம் சர்வே விமோகிதாக. இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ இது தெரிஞ்சுக்காம போயிட்டு மேலும் வருத்தப்படுறதுக்கோ அது எதுவுமே இல்லை. எல்லாரும் அந்த மாயனுடைய மோகத்துக்கு உட்பட்டவாளாத்தான் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். நாரதர் சொல்றார், பித்ரா யுக்தித்தா ததா வயச தாமாபிருச்சிய கதஸ்மயா. பித்ரா யுக்தித்தா, என் தந்தை பிரம்மாவனால இப்படி சொல்லப்பட்ட நான் கே வியாச தம் ஆபிருச்சிய, அவரிடம் விடை கொண்டு, கதஸ்மயா, இன்றைய கர்வங்கள் அனைத்தும் நீங்க பெற்றவனாக, ஆகதோஸ்மியத்ர, இங்க வந்திருக்கேன், பஷ்யன்வை தீர்த்தானிச்ச வராணிச்ச, உயர்ந்த தீர்த்தங்களை தரிசனம் பண்ணிட்டு புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கலான்னு தீர்த்த தரிசனங்கள் பண்ணிட்டு தீர்த்த ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். தஸ்மாத் துவமபி சந்தியஜ்ய மோகம் கௌரவ நாசஜம்.
சோ இப்ப என்ன பண்ணார், பாண்டவ கௌரவர்கள் அத்தனை பேரும் போயிட்டாலேங்கிற மோகத்துல தானே வியாசர் இந்த கதையை ஆரம்பிச்சார். அதனால துவமபி மோகம் சந்தியஜ்ய, நீயும் இந்த மோகம், அதாவது இந்த குழப்பங்கள் இருக்க, இந்த குழப்பங்கள் அத்தனையும் விட்டுவிட்டு, இப்ப நாரதர் வந்து ஸ்ரீபாவத்தை அடைஞ்ச போது தன்னுடைய குழந்தைகள் பேரன்கள் பேத்திகள் இவெல்லாம் போயிட்டான்ற வருத்தம் இருக்கும் இல்லையோ, அந்த வருத்தம் தானே கிட்டத்தட்ட வியாசம் இருக்கும். அதை விட்டுவிட்டு மோகம் கௌரவ நாசிஜம் காலக்ஷயம் சுகாசீனஹா ஸ்தானேஸ்மின் குருசத்தம, காலக்ஷயம் காலத்தை என்ன பண்ணு, காலத்தை கழி, இந்த இடத்துலயே நல்ல இடம், சுகாசீனஹா ஸ்திர சுகம் ஆசனம் அப்படின்னு தியானம் பண்றதுக்கு எது சௌகரியமான ஆசனமோ அந்த ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோனாய் காலக்ஷயம் ஸ்தானேஸ்மின் குருசத்தம அவசியமேவ போக்தவியம் கிருத்தம் கர்ம சுபாசுபம், எல்லாரும் அவ பண்ண கர்மாவை அனுபவிச்சுதான் தீரணும் யாரா இருந்தாலும். நிச்சயம் ஹிருதயே கிருத்வா விசரஸ்வ யதாசுகம், இதை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல ஏற்படுத்திட்டு நடந்துக்கோ அப்படின்னு நாரதர் வியாசருக்கு சொல்றார். நித்தித்வா நாரதோ ராஜன் ததோ மாம் பிரதிபோத்திய, இப்படின்னு என்ன சொல்லிட்டு பிரதிபோத்திய என்னை அறிவுறுத்தி விட்டு நாரதா கதா அகம் தத் சிந்தையன் வாக்கியம் எதுக்தம், அவர் ராஜா நாரதர் என்ன சொன்னாரோ எதுக்தம் முனினா தத் வாக்கியம் சிந்தையன் ததா ஸ்தித சரஸ்வதி தீரே கல்பே சாரஸ்வதியோரே, சாரஸ்வத கல்பம் அப்படிங்கறதுனால அந்த கல்பத்துல இங்க தங்கியிருக்க. காலாதி வாகனாய கிருதம் பாகவதம் மயா, கால அதிவாகனாய. சோ இப்ப காலத்தை போக்குறதுக்காக என்ன பண்ண, அதாவது என்னுடைய புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கும் கால அதிவாகனாய கிருதம் பாகவதம் மயா, இந்த பாகவத கிரந்தத்தை நான் எழுதிட்டு இருக்கேன். புராணம் உத்தமம் பூக சர்வ சம்சய நாசனம், இதுல இந்த உத்தமமான பாகவத புராணம், இந்த புராணத்துல எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து யார் யார்ட்டெல்லாம் என்னென்ன விஷயங்கள் கேட்டனோ அந்த விஷயங்கள் அத்தனையும், அதனால சம்சய நாசனம், எல்லாருடைய சந்தேகத்தை போக்கக்கூடியதான விஷயங்களை உள்ளடக்கி இந்த பாரத புராணத்தை எழுதினேன். நானாக்கியான சமாயுக்தம் வேத பிராமாண்ய சம்ஸ்கிருதம், நானாக்கியான பல கதைகள் உள்ளடங்கினது, வேத பிராமாண்ய சம்ஸ்கிருதம், வேத பிராமாண்யத்தை அடிப்படையாக கொண்டது. சந்தேகோத்திர ந கர்த்தவியா சர்வதான் நிருபசத்தமே, ஹே ராஜன் ஜனமேஜய ந சந்தேகா கர்த்தவியா. யதா இந்திரஜாலிக கச்சிது பாஞ்சாலியின் தாரவீம் கரே, இந்திரஜாலிக கச்சிது ஒரு ஐந்தர்ஜாலிகன் மாயாவி, ஒரு மேஜிஷியன், பாஞ்சாலின பொம்மை, தாரவீம் தாருமயமான மரத்தினாலான பொம்மையை கரே கிருத்வா கையில வச்சிருந்து நர்த்தையதே காமம் ஸ்வேச்சையா வசவர்த்தினி, அந்த பொம்மைய வந்து ஆட்டு விக்கிறான். அந்த பொம்மை ஆடுறது, நம்ம பொம்மை ஆடுறதுன்னு நினைக்கிறோம், ஆனா அவன் ஆட்டி விக்கிறான் அதை இல்லையா. ததா நர்த்தையதே மாயா ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம், எப்படி மாயாவி ஒரு பொம்மைய தான் இஷ்டத்துக்கு ஆட்டி விக்கிறானோ, ஆனா நம்ம அந்த பொம்மை ஆடுறது, பொம்மை டான்ஸ் ஆடுறத நிஜமாவே அது ஆடுறதுன்னு நினைக்கிறோமோ, அந்த மாதிரி மாய நம்ம எல்லாரையும் ஆட்டி விக்கிறது, அதை தெரிஞ்சுக்கணும். ஜெகத் ஸ்தாவர ஜங்கம், அதாவது உயிர் உள்ளது மட்டும் இல்ல, உயிர் உள்ளது உயிர் இல்லாத ஜட வஸ்துக்கள் அனைத்தையும் ஆட்டி விக்கிறது. பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் சதேவாசுர மானுஷம், தேவ அசுர மானுஷ பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அனைத்தையும் ஆட்டி விக்கிறது. பஞ்சேந்திரிய சமாயுக்தம் மனசித்தாரு வர்த்தனம், அதாவது மனசு சித்தம் இதெல்லாம் இருந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நான் நினைச்சு யோசிக்கிறேன் அப்படின்னு பஞ்சேந்திரிய சமாயுக்தம், 5 இந்திரியங்கள் மனசோடு கூடி நான் யோசிச்சு நான் நடந்துக்கிறேன்னு நடந்துக்கிறவனும் மாயையினுடைய வசத்துல இருந்துதான் அந்த மனசுல யோசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். குணாஸ்து காரணம் ராஜன் சர்வேஷாம் சர்வதா திரையா, திரையா குணாகா, இந்த 3 குணங்கள் தான் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் காரணம். காரியம் காரண சம்யுக்தம் பவதீதி வினிச்சயா, காரியம் காரண சம்யுக்தம் பவதி, காரணத்தோடு சேர்ந்துதான் காரியம் இருக்கும், காரியம் சுதந்திரமா இருக்க போறது இல்ல. பின்ன பின்ன ஸ்வபாவாஸ்தே குணா மாயா சமுத்பவாக, மாயா சமுத்பவாக, மாயினுடைய 3 குணத்தினுடைய காம்ப்ளிகேஷன் அதனுடைய காம்பினேஷனால உருவாருதுதான், ஆனாலும் பின்ன பின்ன பலவிதமா இருக்கும். சாந்தோ கோரஸ் ததா மூடஹா, சத்துவம் ரஜஸ் தமஸ்னால சாந்தோ கோரஸ் ததா மூடஹா திரயஸ்து விவிதாயதா தற்சமேத புமான்னித்தம் தத்வீன கதம் பவேத். எல்லாரும் அந்த 3 குணத்தோடு சேர்ந்தவாளா தான் இருக்கும்போது அதை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் மனுஷாலால? ந பவத்யேவ சம்சாரே ரஹிச தந்துபி படஹா, எப்படி நூல் இல்லாம துணி இருக்காதோ அந்த மாதிரி அந்த குணங்கள் இல்லாம எதுவுமே இந்த லோகத்துல இருக்க போறது இல்ல. ததா குணைஸ்திரிவீர்ஹீனோ ந தேஹீதி வினிச்சயா, எந்த ஒரு வஸ்துவும் அந்த 3 குணங்கள் இல்லாம இருக்காது. தேவதேகே மனுஷியோவா
திரஸ்சோ வா நராதிப தேவதேகா, தேவர்களாகட்டும் மனுஷர்களாகட்டும் இல்ல மிருகங்களாகட்டும், குணைர் விஹீனோ நஸ்யாத் மிருத்விஹீனோ கடோயதா, எப்படி மண் இல்லாத குடம் இருக்காதோ குணம் இல்லாம இந்த லோகத்துல எந்த ஜந்துவும் இருக்காது அப்படின்னா. பிரம்மா விஷ்ணு ததா ருத்ரா திரயச்சாமி குணாசிரயா, மும்மூர்த்திகளும் அந்த குணத்தினுடைய ஆசிரியத்தில் இருக்கிறவாதான். கதாச்சித் பிரீத்தி யுக்தாஸ்தே ததா அப்ரீத்தி யுதா புனः ததா விஷாத யுக்தாஸ்தே பவந்தி குணயோகதா, அவர்களும் சில சமயம் சந்தோஷமும் சில சமயம் சந்தோஷம் இல்லாமல் சில சமயம் வருத்தம், அந்த குணங்கள்லாம் அவளுக்கு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த குண சம்பவத்தினாலதான். பிரம்மா கதாச்சித் சத்துவஸ்தா ததா சாந்த சமாதிமான், பிரம்மா சத்துவகுணத்தில் இருக்கும்போது சாந்தமாய் சமாதியோடையும். பிரீத்தி யுக்தோ பவேத் சர்வபூதேஷு ஞான சம்முகா, எல்லா பூதங்கள் ஞானமும் அவருக்கு சர்வ ஞானம் இருக்கும். புனசத்துவ விஹீனஸ்து ரஜோகுண சமாவர்த்தா ததா பவேத் கோர ரூபா சர்வத்திர அப்ரீதி சம்யுதா, எப்ப அவருக்கு ரஜோகுணம் பிரதானமா இருக்கோ அப்ப அப்ரீதியோட கூடினவராக இருக்க போறார். யதா தமோகுணாவிஷ்டோ பாகுல்யேன பவேத்விதிஹி ததா விஷாத சம்பன்னா மூடோ பவதி நான்யதா, தமோகுணம் பிரதானமா இருக்கும்போது மூடோ பவதி விஷாத சம்பன்னா அப்படின்னு. மாதவோபி சதா சத்துவ சம்ஸ்கிருத சர்வதா பவேத், சாதாரணமா சத்துவகுணத்தோடு கூடியவரா இருப்பார். யதா சாந்த பிரீத்தி யுக்தோ பவேன் ஞான சமான்விதா, அப்ப சாந்தராயும் ஞான சமன்விதராயும் ஆவார். சயேவ ரஜ ஆதி வாக்கியாது அப்ரீதி சங்கீதோ பவே, ரஜகுணத்தினால என்ன எடுத்து ஆதி ரஜ ஆதித்யாச்ச, ரஜகுணத்தினுடைய ஆதிக்கம் வந்ததுன்னா அப்ரீதி சங்கீதா, அவருக்கு சந்தோஷம் இருக்காது, பிரீத்தி குறைச்சலா இருக்கும். கோரஸ்ட சர்வபூதேஷு, பாக்கி பூதங்கள்ட்ட கொஞ்சம் அப்ரீதி ஏற்படும். குணாதீனோ ரமாபதிகி, ருத்ரோபி சத்துவ சம்யுக்தா பிரீத்திமான் சாந்திமான் பவே, ருத்ரரும் சத்துவகுண சம்பன்னரா இருக்கும்போது பிரீத்திமானாகவும் சாந்திமானாகவும் இருப்பார். ரஜோ நிமீலித சோபி கோர பிரீதி விவர்ஜிதா, ரஜோகுணம் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா பிரீதி இல்லாதவரா கோரமா, அதாவது அப்ரீதிகரமா இருப்பார். அதான் அந்த கோரா தனுகும் சௌமியா தனுகும் ரெண்டு சொல்றோம் இல்லையா. தமோ குணத்து இதோபி, அந்த சௌமியா தனுவா இருக்கும்போது சத்துவகுணம் சேர்ந்தவர், கோரா தனுவா இருக்கும் பொழுது ரஜோகுண தமோ குணம் சேர்ந்தவர். தமோ குண இதோபி மூடோ விஷாதி பவேத். ஏதே எதி குணாதீனாக பிரம்ம விஷ்ணு ஹராதயா, பிரம்ம விஷ்ணு ஹரின்ற ஹரன்ற இவா மூணு பேருமே குணாதீனா இருந்தாள்னா சூரிய வம்சோத்பவா தத்வத் சோம வம்ச பவாபி, சூரிய வம்சத்துல வந்த ராஜாக்கள், சோம வம்ச சந்திரகுல ராஜாக்கள், மன்வாதயஸ்த ஏ புரோக்தாக சதுர்தச யுகே 14 மனுக்கள், அந்நேஷாம் செய்வ காவார்த்தா சம்சாரேஸ்மின் இருக்க, பாக்கி பேர்ல இந்த 3 குணத்தினுடைய கண்ட்ரோல்ல இருப்பா, 3 குணத்தினுடைய கண்ட்ரோல்ல இல்லாம இருக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன கதை, என்ன பேச்சு இருக்கு. மாயாதீனம் ஜெகத் சர்வம், இந்த லோகம் முழுக்கி மாயையினுடைய அதீவரத்தில் இருக்கு. சதேவாசுர மானுஷம் தஸ்மாத் ராஜன் கர்த்தவியா சந்தேகோத்திர கதாச்சனை, அதனால இந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் செய்யக்கூடாது. தேகி மாயா பராதீன சேஷ்டதே துஷானுகா சாச்ச மாயா பரே தத்வே சம்பித்ரூதி சர்வதா, அந்த மாயா ஞானஸ்வரூபமான அந்த பிரம்மத்துல அதனுடைய அடிப்படையில இருக்கு. தததீனா பிரேரிதாச்சு தேன ஜீவேஷு சர்வதா ததோ மாயா விசிஷ்டாம் தாம் சம்விதம் பரமேஸ்வரீம் மாயேஸ்வரீம் பகவதீம் சச்சிதானந்த ரூபிணி, மாயா ஈஸ்வரான பகவதி சச்சிதானந்த ரூபிணி வியாயே ததாராதியேச்ச, அவளை தியானம் பண்ணணும் ஆராதனம் பண்ணணும். பிரணமேச்ச ஜபேதபி தேனசா சதையா பூத்வா மோசயத்திய தேகினம், அதனால அவன் நம்மளை காப்பாத்துவா, நம்மளை விடுவிப்பா. ஸ்வமாயாம் சம்ஹரத்திய, தன்னுடைய மாயை சுருக்கிப்பா. சுவானுபூதி பிரதானத்தா, தன்னுடைய அனுபவத்தை அவதான் நம்மளுக்கு கொடுக்கணும். புவனம் கலு மாயா சியாத் ஈஸ்வரி தஸ்ய நாயிகா, ஈஸ்வரி தான் அதுக்கு நாயிகா. புவனேசி ததா புரோக்தா, அதனால அவளுக்கு புவனேசின்னு பேரு, புவனத்துக்கு ஈஸ்வரியா இருக்கிறதுனால. தெய்வீ திரைலோக்கிய சுந்தரி தத்ரூபே எதி சக்தம் சாத் சித்தம் பூமி பதே சதா மாயையா கிம் பவே தத்ர சதசத் பூதையா தயா, அவள்கிட்ட அம்பாள்கிட்ட நம்மளுடைய சித்தம் இருக்குமானா மாயை நம்மள படுத்தாது. தஸ்மாத் மாயா நிராகார்த்தம் நானியத்தை தேவதாந்தரம், அதனால மாயையை போக்கணும் தான், வேற தேவதைகள் கிடையாது, வேற வழியும் கிடையாது. சமர்த்தந்து வினாதேவியும் சச்சிதானந்த ரூபிணியும், வேற தேவதைகள் சமர்த்தம் இல்ல. தமோராசின் நாசயிதும் சக்தன் நெய்வ தமோபவே, இருட்டு போக்காது இல்லையா. சோ மாயைக்குள்ளேயே பிறந்தவா போக்க முடியாது, மாயையை கண்ட்ரோல் பண்ண பகவதி பரமேஸ்வரி தான் போக்கணும். கிந்து பானு பிரபா சந்திர வித்யுத் வன்னி பிரபாதயா தஸ்மான்
மாயேஸ்வரீம் அம்பாம் சொப்பிரகாசாம் சம்விதம். சொப்பிரகாசமான சம்வித் ஸ்வரூபம் தான் மாயைய போக்க வல்லது. ஆராதையே அதி பிரீத்தியா, அதுக்கு ரொம்ப பிரீத்தி முக்கியம், அட்டாச்மெண்ட். அதான் அம்பாள்கிட்ட மாயா குண நிவர்த்தையே இது சமயக் மாயாக்கியாதம் விருத்ராசுர வதாதிதம். அதனால உனக்கு விருத்ராசுர வதத்திலிருந்து ஆரம்பிச்சு சகல விஷயத்தையும் தெளிவாக சொன்னேன். எத்ருஷ்டம் ராஜசார்தூல கிமன்ய சிரோதி நிச்சசி, வேற என்ன நீ கேட்கணும். பூர்வார்த்தோயம் புராணசிய கதிதஸ்தவ சுவ்ரத, இது நவான்னிக பாராயணம்னு பேரு. அந்த நவான்னிக பாராயணத்துல இந்த 6 அத்தியாயம் வரைக்கும் பூர்வார்த்தம்னு. பூர்வார்த்தோயம் புராணசிய கதிதஸ்தவ சுவ்ரத, இதனுடைய பூர்வார்த்தம் இப்ப சொல்லப்பட்டது. எத்தனை தேவியாஸ்து மகிமா விஸ்தரேன உபபாதிதா, தேவியினுடைய மகிமை விஸ்தரமாக சொல்லப்பட்டது. ஏதத் ரகசியம் ஸ்ரீமாதுகோ நதேயம் எஸ்ய கசியசித், யாரோ ஒருத்தருக்கு இதை கொடுக்கப்படாது, அவளுக்கு பக்தி இருக்கணும். தேயம் பக்தாய சாந்தாய தேவி பக்தி ரதாயச்ச, பக்தாய சாந்தாய தேவி பக்த ரதாயச்ச, சிஷ்யாய ஜேஷ்ட புத்திராய குரு பக்தி யுதாயச்ச, சிஷ்யாய ஜேஷ்ட புத்திராய குரு பக்தி யுதாயச்ச. இதம் அகில கதானாம் சாரபூதம் புராணம் நிகில நிகமதுல்யம் சப்பிரமாணானுவித்தம். இதம் அகில கதானாம் சாரபூதம், எல்லா கதைகளுக்கும் சாரமா இருக்கக்கூடியது புராணம். நிகில நிகமதுல்யம், வேதத்துக்கு சமானமானது. சப்பிரமாணானுவித்தம், பிரமாணத்துடன் கூடுகிறது. படதி பரமபாவா, பரம பக்தியோட யார் படிக்கிறானோ, எஸ் ருணோதீக பக்தியா, பக்தியோட ஏன் கேட்கிறானோ, சபவதி தனவான்வை ஞானவான் மானவோத்திர, அவனுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்றதாக சொன்னார். இது ஸ்ரீமத் தேவி பாகவதே மகாபுராணே அஷ்டாதச சாகசிரியாம் சம்ஹிதாயாம் ஷஷ்டஸ்கந்தே பகவதி மகாத்மிய வர்ணனம் நாம 31 புது வருஷத்துல சப்தமஸ்கந்தத்தை பார்ப்போம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதி தமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சர்வ சைதன்ய ரூபாம் தாம் ஆத்யாம் வித்யாம் சுதீமஹி புத்திம் ஞானः பிரச்சோதயாத். நமோ தேவி மகாவித்யே நமாமி சரணோ தவ சதா ஞான பிரகாசம் மே தேஹி சர்வார்த்ததே சிவே. ஓம்